இங்க ஆன்வரியா அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு லாங் ஜம்ப்ல மெடல் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவா. அப்போ அந்த பொண்ணு கிளாஸ்க்கு போனதோ அவங்களோட இங்கிலீஷ் டீச்சர் ஏவை யூஸ் பண்ணாம நம்மளால 10 செகண்ட் கூட இங்கிலீஷ்ல பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, மிஸ் என்னால ஒரு நிமிஷம் வரைக்கும் ஏ யூஸ் பண்ணாம இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்டதோ இவ உடனே 1 2 3 4 99 வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடறா. ஏன்னா 1 to 99 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாம நம்மளால பேச முடியும். அந்த டீச்சரும் அவளை பாராட்டுறாங்க. அப்போ ஸ்கூல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நாளைக்கு இன்டர் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்கு செலக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பிடி வாத்தியாரு சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போல. இந்த பொண்ணு பிரேக் டைம்ல அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல பிடி சாரும் அவங்களுடைய இங்கிலீஷ் மிஸ்ஸும் பேசிக்கிறத கேட்கிறா. எல்லாத்தையும் மறந்துட்டு உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டரா போல பேசுறாரு அந்த பிடி சாரு. ஓகே, பிரேக் டைம் முடிஞ்சு இப்ப இங்கிலீஷ் மிஸ் உடைய கிளாஸ் தானேன்னு சொல்லிட்டு இவ கிளாஸ் ரூமுக்கு போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தா இங்கிலீஷ் மிஸ் பதிலா வேற ஒரு மிஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் நான் இன்டர்வல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு அங்க போயிட்டு பிரின்சிபால்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றா. இங்கிலீஷ் மிஸ் இந்த சார் வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கம்ப்ளைண்ட் பண்றா. நீ கிளாஸ்க்கு போமா அனுப்பி வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு இந்த சார் வந்து விசாரிக்கிறாங்க. இதுல இந்த பிடி சார் பெரிய இடத்து பையன் அப்படிங்கறதுனால சும்மா லைட்டா வான் பண்ணி விட்டுறாங்க. இந்த பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டரா இருப்பாங்க. அப்பாவுக்கு சூடன்ல வேலை கிடைச்சி அங்க வந்து ஒர்க்குக்காக போயிருந்திருப்பாரு. இந்த பொண்ணோட பர்த்டேக்கு அவர் ஒரு ஐபோன் வாங்கி அனுப்பி வச்சிருப்பாரு. உடனே அவங்க அம்மா கால் பண்ணி இந்த சின்ன பொண்ணுக்கு இப்ப போன் தேவையாங்கிற மாதிரி கால் பண்ணி இவங்களும் வந்து பேசியிருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா சின்ன பிள்ளையில ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ஒரு பெரிய மலைக்கு மேல ஏறி போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஏஞ்சல் வந்து அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்களாம். அப்பதான் அவர் வந்து மக்களாலே நடந்த ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணதா அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதை கேட்ட அந்த பொண்ணு என்னையும் அந்த இடத்துக்கு ஒரு நாள் அழைச்சிருப்பாங்கப்பா, நானும் ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்குள்ள அவருக்கு வேலை சுடான்ல போட்டதுனால அவர் கிளம்பி வேலைக்கு போயிருப்பாரு. இப்ப ஸ்போர்ட்ஸ் செலக்ஷன் பொண்ணுக்கு இருக்குங்கிறதுனால ஷூ வாங்கி அனுப்பியிருப்பாரு. அந்த பொண்ணு அந்த ஷூ போட்டு சூப்பரா வந்து லாங் ஜம்ப் பண்றா. அவ பண்ணதுமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா லாங் ஜம்ப் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு மேக்ஸ் சார் வந்து வாழ்த்துறாரு. இருந்தாலுமே பிடி சார் இது ஃபவுல் அப்படின்னு சொல்லிடுறாரு. சார் இது ஃபவுல் இல்ல, நல்லா தான் ஜம்ப் பண்ணா அப்படின்னு சொல்லியுமே அவர் வந்து கேட்க மாட்டாரு. ஏன்னா இந்த குட்டி பொண்ணு தானே அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா, அதனால அதை மனசுல வச்சுதான் அவர் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப இந்த குட்டி பொண்ணு நம்மளால ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அந்த நேரத்துல வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு ஒருத்தவங்க என்ன ஒருத்தர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா இவனெல்லாம் ரவுடி வச்சு தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிடி சாரையும் நம்ம ஏதாவது ஒரு ரவுடியை வச்சு அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ பிளான் பண்றா.